ஹலோ ஆல், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். வாங்கிட்டு வந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கையோட சமையலுக்கு தேவை இருக்கிறது எடுத்துகிட்டு மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். ஆல்சோ மஷ்ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் மைதா யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம்னா அந்த டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நான் எப்போவுமே சமைக்கிறதுக்கு தேவை இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெயினாக இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் குயிக்காக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே ஃபஸ்ட்டே ப்ரீ-ப்ரெப் பண்ணிடுவேன். மஷ்ரூம் பிரியாணி தம் போட்டதுக்கு அப்புறமா கையோட கிக்கும்பர் அண்ட் கேரட் கிரேட் பண்ணி ரைத்தா ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் ஜீரக சம்பால மஷ்ரூம் பிரியாணி செஞ்சால் செம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி தம்மு போட்டதுக்கு அப்புறமா ரைஸ் சூப்பராக குக்காக இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காவே அரைச்சி ஊற்றாமல் ஒரு சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு எனக்கு இன்னைக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு நெல்லிக்காய், புதினா, ஒரு துண்டு இஞ்சி போட்டு லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.